பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு வந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் பாதித்த கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தற்போது கடலூரில் ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பகண்டை என்ற கிராமத்தில் தற்போது இந்த மத்திய குழு ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். பாரிவள்ளல், வணக்கம். முழு விவரம். நிச்சயமாக பெஞ்சல் புயல் மற்றும் தென்மென்னை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த பகுதியில இப்ப மத்திய குழு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. வஷ்குப்தா தலைமையில 7 பேர் கொண்ட குழு இப்போ பன்ருட்டி அருகே உள்ள பகண்டை என்ற கிராமத்துல விளைநிலங்கள் மற்றும் அந்த அந்த பகுதியில் சென்ற சாலையில அரிப்பு, பால உடைப்பு அப்படின்ற பகுதியில நேரில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பில் அங்க வைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியை நேரில் பார்த்து அந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சிவி ஆட்சியர் அதிகாரிகளிடையே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து அருகாமையில் உள்ள மேல்பட்டாம்புக்கம், அழகிநத்தம் மற்றும் கண்டக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நேரில் சென்று அந்த சேத மதிப்புகளை ஆய்வு செய்து மத்திய அரசிடம் இவர்கள் தெரிவிப்பதாக மாவட்ட வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட பகுதியில் குறிப்பா பாத்தீங்கன்னா விளைநிலங்கள், இந்த பகுதியில் அதிக அளவுல விளைநிலங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. வாழை, நெல், கரும்பு உள்ளிட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து அதற்கான சேத மதிப்பு கணக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்வார்கள் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.